வணக்கம் வணக்கம் டு எவ்ரிஒன். லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் தி parallel plate capacitor with dielectric medium when the battery is disconnected from that capacitor படிச்சிருக்கோம். அப்போ கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் தட் parallel plate capacitor இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. இப்போ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் திஸ் parallel plate capacitor with dielectric medium and also connected with the battery. அன்னைக்கு லாஸ்ட் டாப்பிக்கில் டைஎலக்ட்ரிக் மீடியம் ப்ரெசன்ஸில் இருந்துச்சு, ஆனால் பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டைஎலக்ட்ரிக் மீடியமும் ப்ரெசன்ஸில் இருக்குது அண்ட் எக்ஸ்டர்னல் பேட்டரி ஆல்சோ கனெக்டட் வித் திஸ் parallel plate capacitor. Let's see one by one. Okay. The capacitance of the parallel plate capacitor when the battery remains connected to the capacitor. Capacitance என்ன ஆகும்? பேட்டரியும் ப்ரெசன்ஸில் இருக்குது, டைஎலக்ட்ரிக் மீடியமும் ப்ரெசன்ஸில் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை ரீகால் பண்ணி பார்க்கணும். தட் இஸ், வாட் ஹேப்பன் when the battery of voltage V0 remains connected to the capacitor when the dielectric is inserted into the capacitor. Any idea? That is, the potential difference V0 across the plates remains constant. That means the potential difference between the two parallel plate capacitors constant ஆவே இருக்கும். But it is found experimentally that when dielectric is inserted, the charge stored in the capacitor is increased by a factor of epsilon r. Dielectric medium introduce பண்ணும்போது எப்சிலான் ஆர் ப்ரெசன்ஸில் இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஸ்டோர்டு in that capacitor increase ஆகுது. That means Q is equal to epsilon r into Q0. இங்கே Q0ங்கிறது charge supplied to that capacitor from the V0 voltage with the help of batteryன்னு நம்ம இன்ட்ரோடக்ஷனில் பார்த்துருக்கோம். இப்போ இது Q0 கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் பொழுது Q is directly proportional to epsilon r. Q0ங்கிறது without dielectric medium charge in that capacitor plate. Qன்றது charge stored in that capacitor plate in the presence of dielectric medium. Then epsilon r present ஆகும். இங்கே Q0 கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால Q is directly proportional to epsilon r. அப்போ epsilon r ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஹையஸ்டாக இருக்கிற டைஎலக்ட்ரிக் மீடியம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சார்ஜ் ஸ்டோர்ட் இன் தட் கெப்பாசிட்டர் பிளேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அதே நேரத்தில் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி எப்சிலான் ஆரோட வேல்யூ லோவாக இருக்கிற டைஎலக்ட்ரிக் மீடியமை அந்த கெப்பாசிட்டர் பிளேட்ஸுக்கு இடையில் இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது சார்ஜ் ஸ்டோர்ட் இன் தட் கெப்பாசிட்டர் பிளேட்டு டிக்ரீஸ் ஆகும். அதுதான் இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா C is equal to epsilon r into C0. அப்போ Q is equal to epsilon r into Q0. This is equation number 1. Due to this increment of charge, the capacitance also increased. Underline this.
சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் தட் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரும் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம ஆல்ரெடி படித்தது தான். ஜென்ரல் C is equal to Q divided by V naught. This is equation number 2. That is V naught வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் பொழுது C is directly proportional to Q. See here in this expression C is equal to Q divided by V naught. V naught என்றது applied voltage, அது constant நம்ம படிச்சிருக்கோம். அப்போ V naught கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் பொழுது C is directly proportional to Q. Qன்ற சார்ஜ் ஸ்டோராக இருக்கும்போது அந்த பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் வந்து C. அப்போது சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதே நேரத்தில் சார்ஜ் ஸ்டோர்ட் இன் தட் கெப்பாசிட்டர் பிளேட் டிக்ரீஸ் ஆகும் பொழுது கெப்பாசிட்டன்ஸ் ஆல்சோ டிக்ரீஸ்ட். தென் தி நியூ கெப்பாசிட்டன்ஸ். யார் நியூ கெப்பாசிட்டன்ஸ்? இந்த ஜென்ரல் எக்ஸ்ப்ரெஷனில் C is equal to Q by V naught. இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா Qக்கு பதிலாக எப்சிலான் ஆர் Q நாட்டை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் Q. அப்போ C is equal to எப்சிலான் ஆர் Q நாட் by V நாட்னு கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எப்சிலான் ஆர் Q நாட்டுன்றது ஈக்குவலன்ட் டு Q. At the same time Q naught divided by V naught என்றது equivalent to C naught. இந்த ரெண்டு கண்டிஷனையும் இந்த எக்ஸ்பிரஷனில் நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போ Q naught by V naughtக்கு பதிலாக C naughtன்னு அப்ளை பண்ணும்போது இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி ரீஅரேஞ்ச் ஆகும் அப்படின்னா C is equal to epsilon R into C naught. This is equation number 3. இங்கே பாருங்க C naught அப்படின்றது கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் தட் கெப்பாசிட்டர் வித் ஏர் மீடியம், அது கான்ஸ்டன்ட். அப்படி இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா C நாட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் பொழுது C இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எப்சிலான் ஆர். இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் இதில் இருந்து? லாட் ஆஃப் டைம் வி ஹாவ் ஸ்டடீட் எப்சிலான் ஆர் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஹையஸ்ட்டாக இருக்கிற டைஎலக்ட்ரிக் மீடியம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது கெப்பாசிட்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். எப்சிலான் ஆர் லோவஸ்ட்டாக இருக்கிற டைஎலக்ட்ரிக் மீடியம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது கெப்பாசிட்டன்ஸும் டிக்ரீஸ் ஆகும். However, the reason for the underline this. However, the reason for the increase in capacitance in this case when the battery remains constant. இந்த கேஸில் வந்து பேட்ரி கெப்பாசிட்டர் கூட கனெக்ட் ஆகிருக்கும் பொழுதும் கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்றது தான் விஷயம். அப்போ ஜென்ரல் எக்ஸ்பிரஷன்லேருந்து கெப்பாசிட்டன்ஸ் டிட்டர்மைன் பண்ண போகிறோம். In the presence of air medium between the two plates of the capacitor இருக்கும் பொழுது capacitance C naught is equal to epsilon naught A divided by D. This is equation number 4. In the presence of dielectric medium னு வரும் பொழுது instead of this epsilon naught epsilon ன்றது வரும். அப்போ capacitance C is equal to epsilon A divided by D. This is equation number 5. வாங்க அடுத்து the energy stored in the capacitor before introducing the dielectric is given by U naught is equal to half C naught V naught square. This is general. This is equation number 6. Note one thing here, we have not used the expression U naught is equal to 1 by 2 Q naught square by epsilon naught. This is equation number 7 நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே என்ன சொல்லியிருக்கோம்? எனர்ஜி ஸ்டோர்ட் இன் ஒரு parallel plate கெப்பாசிட்டருக்குள்ள Q குவான்டிட்டி ஆஃப் சார்ஜை நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா W மேக்னிடியூட் ஆஃப் ஒர்க் பண்ணணும். அதுவே Q நாட் மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா W நாட் மேக்னிடியூட் ஆஃப் ஒர்க்கை பண்ணணும். இப்போ அந்த ஒர்க் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக வந்து அந்த parallel plate கெப்பாசிட்டரில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஆனால் இங்கே என்ன விஷயம் அப்படின்னா எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த
parallel plate கெப்பாசிட்டருக்கு ரெண்டு எக்ஸ்பிரஷன் இருக்கு. half C0 V0 ஸ்கொயர்ன்றது ஒரு ஈக்குவேஷன், U0 is equal to half Q0 ஸ்கொயர் by C0ங்கிறது இன்னொரு எக்ஸ்பிரஷன். இப்போ சிக்ஸ்த் ஈக்குவேஷனில் யாரெல்லாம் ப்ரெசன்ட் ஆயிருக்கா? capacitance of that parallel plate capacitor in the absence of dielectric medium, voltage applied to that parallel plate capacitor in the absence of dielectric medium present ஆயிருக்கு. அதாவது presence of air mediumனு நம்ம சிம்பிளா சொல்லலாம். ஆனா இங்க யார் present ஆயிருக்காங்க அப்படின்னா charge stored in that capacitor plateம் capacitance-உம் present ஆயிருக்கு. இங்க voltage absent, இங்க charge absent. ஆனா நாம capacitance of this parallel plate capacitor with dielectric medium and also that parallel plate capacitor connected with battery வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப இந்த ஈக்குவேஷனை எடுத்துக்காம இந்த ஈக்குவேஷன் எடுத்திருக்கோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா because here both charge and capacitance are changed. இந்த கேஸ்ல வந்து சார்ஜும் சேஞ்ச் ஆகும், கெப்பாசிட்டன்ஸும் சேஞ்ச் ஆகும். சார்ஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நாம் ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கலாம். U0 is equal to 1/2 C0 V0 ஸ்கொயருங்கிற ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். இங்கே ஆப்சன்ஸ் ஆஃப் சார்ஜ். ஆனால் வித் டைஎலக்ட்ரிக் மீடியம் அண்ட் கனெக்டட் வித் தி பேட்ரிங்கிற கேஸில் கெப்பாசிட்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதே நேரத்தில் சார்ஜ் ஸ்டோர்ட் இன் தட் பிளேட்ஸும் சேஞ்ச் ஆகிறதுனால நாம் இந்த எக்ஸ்பிரஷனை எடுத்திருக்கோம். எஸ், whereas in equation 7 V0 remains constant அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கணும். இங்கே V0 ப்ரெசண்ட் ஆகலை இந்த ஈக்குவேஷனில், அப்போ இங்கே V0 அப்படின்றது கான்ஸ்டன்ட்ன்றதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஆஃப்டர் தி டைஎலக்ட்ரிக் இஸ் இன்சர்ட்டட் தி கெப்பாசிட்டன்ஸ் இஸ் இன்க்ரீஸ்ட், ஹென்ஸ் தி stored energy also increased. That means U is equal to 1/2 C V0 ஸ்கொயர். கவனிக்கணும், இங்கே 1/2ன்றது கான்ஸ்டன்ட்டு, V0ங்கிறது கான்ஸ்டன்ட்டு இன் 7th ஈக்குவேஷன் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இது ரெண்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் பொழுது U is directly proportional to C. அப்போது கெப்பாசிட்டன்ஸ் டைஎலக்ட்ரிக் மீடியம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் தட் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எனர்ஜி ஸ்டோர்டு இன் தட் கெப்பாசிட்டர் ஆல்சோ இன்க்ரீஸ் when battery connected with the capacitor. That is important. அடுத்தது செகண்ட் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எனர்ஜி ஸ்டோர்டு இன் தட் கெப்பாசிட்டரும் டிக்ரீஸ் ஆகும். அதுதான் இங்கே இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஆனால் நம்ம வேறு விஷயம் இங்கே டிட்டர்மைன் பண்ணுறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சிக்கு பதிலாக எப்சிலான் ஆர் C0ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதே மாதிரி U is equal to epsilon R into U0. அப்போ நம்மளோட எக்ஸ்பிரஷன் எப்படி ரீஅரேஞ்ச் ஆகும் அப்படின்னா U is equal to 1/2 constant. Instead of this I am going to apply epsilon R into C0 then V0 square. I will consider this half C0 V0 square, that is nothing but U0. Therefore our energy expression rewritten as U is equal to epsilon R into U0. This is equation number 8. This is one of the major condition. இங்கே டைஎலக்ட்ரிக் மீடியம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அப்போ எப்சிலான் ஆர் கிரேட்டர் தேன் 1 இருக்கும் பொழுது U is greater than U0. என்ன ரீசன்? எப்சிலான் ஆர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பேட்ரி கெப்பாசிட்டர் கூட கனெக்ட் ஆகிருக்கும் போது எப்சிலான் ஆர் ஹையஸ்டாக இருக்கிற டைஎலக்ட்ரிக் மீடியம் இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது கெப்பாசிட்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தட் கெப்பாசிட்டரும் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ தட் U is equal to epsilon R into U0. இங்கே Uங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது.
We want to note one thing here. Since voltage between the plates of the parallel plate capacitor V0 is constant, நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். So the electric field between the plates also remains constant. First caseல படிச்சிருக்கோம். Battery disconnected from the capacitorல படிச்சிருக்கோம். Voltage constant இருந்துச்சுன்னா electric field constant. அங்க என்னன்னு படிச்சோம் நம்ம? என்ன ரீசன்? voltage increase ஆச்சுனா electric field increase ஆகும், voltage decrease ஆச்சுனா electric field decrease ஆகும். capacitor with dielectric medium and also connected with the batteryல வந்து voltage remains constant அப்படிங்கிறதுனால electric field also remains constant. These are very important. Then the energy density is given by U is equal to 1 by 2 epsilon E naught square. This is general expression. Expression for energy density நம்ம படிச்சிருக்கோம். This is equation number 9. அதே நேரத்தில் U is equal to 1 by 2 ங்கிறது the general expression. அதிலிருந்து தான் நான் அந்த expression எழுதியிருக்கேன். Where epsilon the permittivity of the given dielectric material. Then I am going to summarize this case now. அதாவது ஒரு parallel plate capacitor வந்து external battery யூஸ் பண்ணி V0 அப்படிங்கிற terminal voltage சப்ளை பண்ணுறோம். அந்த மாதிரி terminal voltage சப்ளை பண்ணும்போது அந்த capacitor plateல ஸ்டோர் ஆகிற சார்ஜ் வந்து Q0. அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த parallel platesக்கு இடையில் ஒரு dielectric medium, especially epsilon or relative permittivity இருக்கிற ஒரு dielectric medium introduce பண்ணுறோம் with the presence of battery. அப்படி இருக்கும் பொழுது சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. டயலக்ட்ரிக் மீடியம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தட் கெப்பாசிட்டர் ஆல்சோ இன்க்ரீஸ்ட். தேங்க்யூ.